சென்னை பழைய நகரம், குறுகிய சந்து பொந்து தெருக்க, மங்கலான விளக்குகள். அங்கு ஒரு ஓவியர் இருந்தார், மர்ம மனிதர். யாரும் அவரை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கல. பேரு ராஜான்னு மட்டும்தான் தெரியும். எப்பவும் சிரிச்ச முகம்தான், ஆனா கண்ணுல எப்பவும் ஒரு சோகம். ஒரு நாள் ராஜா ஒரு அறிவிப்பு விட்டாரு. அவர் தன்னோட கடைசி ஓவியத்தை வரைய போறாராம். ராஜா ரொம்ப ஃபேமஸ் ஓவியர். அவரோட ஓவியங்கள் எல்லாமே சென்னையை பத்தினதுதான். கடற்கரை, கோயில், தெருக்கன்னு எல்லாமே அவரோட ஓவியங்கள்ல உயிர் பெற்றுச்சு. அந்த ஓவியங்கள் பார்த்தா நாமளே அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த கடைசி ஓவியம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு மர்ம ஓவியமா. ராஜாவோட ஸ்டுடியோவில் சூட்டமால முழிஞ்சுது. எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ராஜா தன்னோட கடைசி ஓவியத்தை வெளியிட்டாரு. அது ஒரு பொண்ணோட உருவப்படம். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா, ஆனா அவ கண்ணு பயங்கரமா இருந்துச்சு. திடீர்னு ஓவியத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சா. என்ன விடுங்க கெஞ்சினா. என்னை இந்த ஓவியத்துல மாட்டி வச்சுட்டாங்க. சூட்டம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. யாரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சாங்க. ராஜா சிரிச்சாரு. நான் சொன்னேன் இல்ல, இது என் கடைசி ஓவியம்னு. பிரேக் டைம். கொஞ்ச நேரம் அமைதி. அப்புறம் ராஜா காணாம போயிட்டாரு. அவர் மறுபடியும் யாரும் பார்க்கவே இல்லை. அந்த பொண்ணு இன்னும் அந்த ஓவியத்துல மாட்டிக்கிட்டு இருக்காளா, இல்லைன்னா தப்பிச்சிட்டாளா? இந்த பர்மத்துக்கு இன்னைக்கும் விடை இல்லை.